பார்த்தீங்கன்னா டிஏகே நிறைஞ்சோட சேனல் பார்த்தீங்கன்னா இந்த என்ன பார்க்க போகிறோன்னா மாத்திரைக்காய் தோட்டத்தை நம்ம பார்க்க போகிறோம். அது பார்த்தீங்கன்னா நம்ம கைனி கிடையாது. இந்த இதுவாக பார்த்தீங்களா நம்ம சைக்கிள் ரைடு போன வீடியோவிலே காமிச்சிருப்போம். இவர் போய் பார்த்தீங்கன்னா சர்வீஸு. யார் யார் சேனலில் புதுசாக வந்திருக்கீங்களோ அவங்க மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. வாங்க பார்க்கலாம். ஹலோ, பார்த்தீங்கன்னா வாய்ஸ் இதான் மாத்திரைக்காய். இந்த மாதிரி இருக்கிறது இருக்கக்கூடாது. இது பாருங்கள், இந்த சைஸ் இருக்கிறது தான். ஆனால் இந்த பூவெல்லாம் பிடிங்கி அறுவடை பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பாருங்கள் நிறைய இருக்குது. இங்கே பாருங்கள், அப்படியே ரோ காமிக்கிறோம் பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுதான் பெரிய காய். இங்கே பாருங்கள் பெருசாக இருக்குது பாருங்கள், சந்தில் இருக்கிறது பாருங்கள் பெரிய காய். வாங்க போகலாம். இதெல்லாம் உங்கள் விடைய சொல்லுங்கள் சர்வேஷ். பார்த்தீங்களா, இதுதான் மீடியம் காய். அதேமாதிரி இந்த இலையும் நல்லா சாஃப்டாக இருக்குல்ல, நல்லா மொறுமொருன்ட்டு அமுச்சு பார்த்தீங்கன்னா சவுண்டு வரும் பாருங்கள். இந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் பிடுங்கிட்டு தான் காய்ப்பு இருக்கும். ஏன்னா அப்போ தான் கண்ணு தெரியும். அங்கே பாருங்கள், இப்போ தான் அங்கெல்லாம் பிஞ்சாக இருக்குது பாருங்கள். இந்த அங்கே தான் இப்போ தான் ஃபுல்லாக பிஞ்சாக இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த இலை அப்படியே ரொம்ப மொறுமொருன்னு இருக்குது. அதேமாரி முள் குத்துற மாதிரி சின்ன சின்ன முள்ளாக இருக்கும். இது என்ன சர்வீஸ் சொல்லுங்கள். இதுதான் அந்த கொடி ஏறுறது. ஆமாம் கைஸ், நான் மறந்து போயிட்டேன், அதனால தான் கேட்டேன். அதே மாதிரி இந்த சைஸில் இருக்கிறது பிடுங்கலாமா சர்வீஸ்? ஓகே, இந்த சைஸ்லையும் பிடுங்கலாமா கைஸ் சொல்லியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ். பெரிய காய் இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் மாத்திரைக்காய். பெரிய காய். இந்த பெரிய காய் பிடுங்கலாமா சர்வேஷ்? பிடுங்கலாமா? ஃபஸ்ட்டு பெரிய சொரக்கா சைஸ் காய்க்குது. ஃபஸ்ட்டு இவர் பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் மாதிரி பெருசாக இருக்குன்னு சொல்கிறாரு. அதுவும் சர்வேஷ் சும்மா சொன்னார் கைஸ். அதேனால எதனா போவோம் வாங்க. அதே மாதிரி ஒன்று காட்ட மறந்தேன், ஓடி வாங்க சர்வேஷ், ஒன்று காட்டணும். சரிங்க கைஸ், பார்த்துக்கோங்க. நான் ஒன்று காட்ட மறந்துட்டேன் கைஸ், வாங்க. கம்பா அந்த மஞ்சள் கலர் அட்டான்னு எது தெரியுதுன்னு பார்த்தீங்களா? இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இது கம்மு இருக்குங்க. எப்படி எழுதிட்டுறப்போ அது மாதிரி பெருசு. இது பார்த்தீங்கன்னா அட்டை மாதிரி ஒரு பேப்பர் மாதிரி கம்மு பூசி வச்சுருப்பாங்க. இது எதுக்குன்னா இந்த மாதிரி காயெல்லாம் சாப்பிட்றதுக்காக வர சின்ன சின்ன பூச்சிங்க பார்த்தீங்கன்னா இதில் ஒட்டிக்கிட்டு மாட்டிக்குங்க. அதோட ட்ராப்பு வாங்க. போன லைனை ஃபஸ்ட்டு ஒரு லைன் பார்த்தோம்ல, அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூவே தெரிஞ்சிருக்காது பெருசாக. அதனால் பாருங்க, பெரிய கயிறை கண்டுபிடிச்சிருக்காரு, பார்த்துக்கோங்க. இது பாருங்க சொரக்காய் ஷேப்பு, சொரக்காய் மாதிரி கொஞ்சம் சின்னசு. இங்கே பாருங்க, நல்லா சொரக்காய் சைக்கிள் இருக்குது, சின்ன சொரக்காய் மாதிரி. இங்கே பாருங்க பெருசாக இருக்குது. சரி வாங்க அந்த சைடு பாருங்க, அந்த சைடு பார்த்தா தெரியும் பாருங்க, தெரியுறாரு. அதே மாதிரி மேலே எதுக்கு இந்த மாதிரி ஒயர் போட்டுக்குன்னா, ஒயரும் குச்சி எதுக்கு போட்டுக்குன்னா இது நேராக இந்த மாதிரி கொடி மாதிரி நடுவில் இடம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி நேராக நிற்கும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்க கைஸ், இவர் பார்த்தீங்கன்னா அறுவடை சார். இந்த கைனி ஓனரோட பையன் சொல்கிறா பாருங்க கைஸ், கைனி ஓனர். இது கைனி ஓனரோட பையன் சொல்கிறா. பார்த்துக்கோங்க, அவர் சொல்லியிருக்காரு இதெல்லாம் பிடக்கூடாது. பொதுவாக எந்த சைஸ்னால் முன்ன காமிச்சோம்ல அந்த குண்டு சைஸு. அதுக்கப்புறம் ஒரு சைஸ் காமிச்சார், அது என்னன்னு தெரியுமா? ரொம்ப மொறுமொருன்னு இருக்கு, தொட்டு விளாட்லாம் கூட.
இந்த கைனியோட பாருங்க கைனி ஓனரோட பையன். அதான் நான் சொன்னேன் சர்வேஷ். இவர் தான் கைனி ஓனரோட பையன். பாருங்க இதான் ஸ்டார்டிங் ஏஜ். பாருங்க இதான் ஸ்டார்டிங் ஏஜ், செகண்ட் ஸ்டார்டிங் ஏஜ். பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்டில் வந்து இந்த மாதிரி காய் தாங்க இது பிடிக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த எத்தனை மாதிரி காய் தாங்க பிடிக்கணும். இது தேர்ட் ஸ்டேஜ் தான் கைஸ் பிடிக்கும். இதாங்க செகண்ட் ஸ்டேஜ். அடுத்து பார்க்கலாம் வாங்க. உங்க அதே மாதிரி அட்டை கிடைக்குது பாருங்க. செம்மையாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களோட பையனுக்கும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வேணும்னா கமெண்ட்ஸ் இல்லை இந்த மாதிரி மாத்திரை கை தோட்டம் வந்துச்சிங்கன்னா இந்த மாதிரி அமுத்தி பாருங்கள். சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கை பார்த்தீங்கன்னா வெள்ளையாயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த சைடு ரோவில் ஒரு இது வச்சுருக்காங்க கைஸ். அதே மாதிரி அடுத்த ரோன்னு சொன்னல இப்போ பார்த்தீங்கன்னா எதுக்கு இருக்குது சர்வேஷ் இந்த மாதிரி பட்டா அது கொஞ்சம் பூச்சி உட்காந்தனால எல்லாத்தையும் கொப்பளம் போட்டுச்சு. அதே மாதிரி இந்த ரோலை மட்டும் நடுவில் மாங்காய் செடி நட்டுருக்காங்க பாருங்க கைஸ். இந்த மாதிரி எதுக்கு நடுவில் நடுறீங்க சர்வேஷ்? ஃபஸ்ட்டு நாங்கள் இது நட்டுருந்தோம். அப்படியே சந்தில் மாத்திரைக்காய் நட்ட உடனே இது அப்படியே பெருசாகும், அதுவும் பெருசாகும், ரெண்டும் அப்படியே போட்டிக்கோ மாதிரி ஆகும். அதுதான் சரி. அப்புறம் இதுனா குட்டீஸு. இது பாருங்கள் வேறு எவ்வளோ ஆழத்தில் போகும். இதுதாங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இதுதான் சர்வீஸ் தப்பாக சொல்லிட்டாரு. இதுனா ப்ரீகேஜி ஸ்டேஜ். ப்ரீகேஜி வீடியோ இது சென்டரில் இருக்க மீடியம் ஸ்டேஜ் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், இதோட சேனலும் முடிகிறது. எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவர் சொல்ல தேவையில்ல. லைக், சப்ஸ்கிரைப், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர். அதே மாதிரி டிஏகே நிரஞ்சன் சேனலும் தமிழன் நிரஞ்சன் சேனலையும் இந்த மாதிரி நிறைய வீடியோ வரணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. போயிட்டு வரட்டா. பாய் சொல்லிடுங்க சர்வேஷ். பாய் பாய் கைஸ்.